வணக்கம். ஒரு அலுவலகத்தில் ஜன்னல் சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அந்த சன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. அச்சிறு கண்ணாடியின் மூலைவிட்ட அளவுகள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் தேவைப்படும் சிறிய சாய் சதுர வடிவ கண்ணாடி துண்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கைன்னு கேட்டால் அந்த பெரிய பரப்பளவை சிறிய அமைப்பிலான பரப்பளவின் அளவால் வகுத்தோம்னா எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போ அப்படி பார்க்கும்போது பெரிய சாய் சதுரத்தினுடைய பரப்பளவை அவங்களே கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. சிறிய சாய் சதுரத்திற்குரிய பரப்பளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அளவுகள் கொடுத்துருக்காங்க, மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ சிறிய சாய் சதுரமாக இருந்தாலும் பெரிய சாய் சதுரமாக இருந்தாலும் சூத்திரம் அரை பெருக்கல் d1 பெருக்கல் d2. அப்போ 10 பெருக்கல் 5. இந்த 10 பெருக்கல் 5 அப்படிங்கிறது 50. அதை 2ஆல் வகுக்கும்போது 25. இப்போ இந்த 500 25ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்குமோ அதான் விடை. 20 சாய் சதுர சிறிய வடிவ துண்டுகள் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரை பெருக்கல் d1 பெருக்கல் d2 வரைஞ்சிருக்கிறோமா. அப்புறம் அந்த 25 விட வந்திருக்கு. இப்போ இந்த 500 25ஆல் வகுத்தது 20ங்கிறது அதனுடைய விடை அப்படிங்கிறது இந்த கணக்குகளில் செய்திடலாம். பார்க்குறதுக்கு தான் கணக்குகள் பெரிதாக இருக்கும், ஆனால் எளிமையாக விடை செய்திடலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, பெரிய வடிவம் அதை மேலே போட்டு சிறிய வடிவத்தினுடைய அளவை கீழே போட்டு வகுத்துடணும். வெரி குட்.